நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த காட்டன் சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பார்டரை பயன்படுத்தி ட்ரெண்டிங் ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம வந்து தச்சு காட்ட போகிறோம். இந்த சேரீயில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரிய பார்டரும் ஒரு பக்கம் சின்ன பார்டரும் வந்து இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அந்த சின்ன பார்டர் தான் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த பார்டருக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ப்ளவுஸ் துணி விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ட்ரெண்டிங்காக வந்து நிறைய வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வச்சு தைக்கும்போது இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் வச்சு தைக்கிறாங்க. அதாவது இந்த பார்டர் கட் பண்ணி அப்படியே மேல் பக்கம் வச்சு தையல் போடுறாங்க. அந்த மாதிரி வச்சு தையல் போடக்கூடாது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த பார்டர் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு உள் பக்கம் பிசுறு இல்லாமல் லைஃப் லாங் வந்து நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணியில் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ரெண்டாக நம்ம வந்து மடிச்சிக்கலாம். இப்போ வந்து சென்டரில் கீழ்ப்பக்கம் ஒரு 2.25 இன்ச்சும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சும் இது 2.5 வைக்கலாம், 2.25 வைக்கலாம், இல்லை 3 இன்ச் வரைக்கும் கூட வைக்கலாம் கையில் லென்த்தை பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸ் துணியும் இந்த லைனிங் துணியும் அந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து நம்ம வந்து திருப்பிக்கணும். தையல் போட்டு திருப்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸில் வந்து அயன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் வேணால் கூட கீழ் பக்கம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கமும் லைனிங் துணி ப்ளவுஸ் துணி எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கீழ் பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் உள் பக்கம் திரும்புறதுக்காக அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாளை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்ருப்போம் ஒரு 4-5 தாள். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கீழ் பக்கம் ரவுண்ட் அழகாக நமக்கு வந்து திரும்பும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஷேப் மாதிரி நமக்கு வந்து தூக்கிட்டு நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் துணி ப்ளவுஸ்னு எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் கலருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் ஒன்று நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த சேம் கலர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் லேஸ் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு ரவுண்டுக்கு மட்டும் நான் வந்து வைக்கிறேன். சென்டருக்கு வந்து லேஸ் வந்து வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய பார்டர் வந்து எடுத்துக்கலாம். இந்த பார்டனுடைய அகலத்துக்கு லைனிங் துணியோ அல்லது ப்ளவுஸ் துணியோ மேல் பக்கம் கரெக்டாக வச்சுக்கிட்டு கீழ்ப்பக்கம் அந்த கரைப்பகுதியோட இன்னொரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்துன்னா கீழ்ப்பக்கம் நம்ம வந்து மடித்து விட்டு அதுக்கு மேலே அந்த கரைப்பகுதியை ஓரமாக வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து எப்படி வச்சு கைக்கு வந்து தையல் போடுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வச்சு தையல் போகிற மாதிரி வரும்.
இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் வந்து இருக்கும். இது எதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் இந்த ஜருகை வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போது கை விரல் நகத்தில் நமக்கு வந்து மாட்டி உருவி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இழுத்து பிடிச்ச மாதிரி வந்துடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து காட்டன் சாரீ அப்படின்றதுனால இந்த ஜருகை வந்து தனியாக வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா உள்பக்கம் நம்ம வந்து லைனிங் கொடுத்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் பக்கம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பார்டரில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். அதை நம்ம வந்து அப்படியே மடித்து நம்ம வந்து பார்டனுடைய அகலத்துக்கு நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம். இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த லைனிங் துணியிலையும் இந்த பார்டனுடைய அகலத்துக்கு கரெக்டாக வச்சு நம்ம வந்து உள்பக்கம் அதையும் நம்ம வந்து மடித்து விட்றணும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் போகிற மாதிரி சென்டரில் போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மடித்து விட்றணும். இப்போது இந்த மேல் பக்கம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண இல்லைங்களா, அதில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தையல் போடும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து தையல் போடலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய லைனிங் துணியை மட்டும் கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் போட்டுட்டு அப்புறமா பார்டர் வந்து மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தையல் போடும்போது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் துணி மேலே வந்து பார்த்திங்கன்னா தையல் உலாவ போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த லைனிங் துணி மேலே ஃபஸ்ட்டு வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு அப்புறம் பார்டரை மேல் பக்கம் திருப்பி வச்சு நம்ம வந்து தையல் போடும்போது ரெண்டு துணியும் கிரீப்பாக நமக்கு வந்து நின்றுக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி மேலே தையல் வந்து போட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அப்படியே நம்ம வந்து பார்டர் வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். லைனிங் துணி மிச்சமாக இருந்தால் லைனிங் துணி கொடுங்க. லைனிங் துணி பத்தலை அப்படின்போது ப்ளவுஸ் துணி இருக்குன்னா ப்ளவுஸ் துணி வந்து கொடுக்குறோம். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா உள்பக்கம் நம்ம வந்து கொடுக்கணும். பார்த்திங்கன்னா பார்டர் ஓரமே நம்ம வந்து தையல் போட்டு இந்த சென்டர் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் துணியும் பார்டர் துணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாயிண்ட் ஆகணும். அதில் வந்து தையல் வந்து விட்டு போகாமல் பார்த்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பார்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் பார்டர் வந்து ஜாயின் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அப்படியே வச்சு தையல் போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலருக்கு மேட்சிங்காக ஒரு 4 பீஸ் நான் வந்து எடுக்கிறேன். அதாவது க்ரீன் கலரில் 2, ப்ளவுஸ் பீஸில் 2. ஒவ்வொரு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு வந்து கம்மியாக வர மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7க்கு 7 எடுத்துருக்குறோம். அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 6, அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 5, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4, இப்படி 4 பீஸ் எடுத்து ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம வந்து எடுத்து அதை வந்து முக்கோணமாக மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இது எல்லா ப்ளவுஸுக்கும் இதே அளவு தான் வருமானா கண்டிப்பாக வராது. நம்ம கையினுடைய அந்த லென்த்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோணம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மடிக்கிற மாதிரியும் வரும், இல்லை கம்மியாக வச்சு மடிக்கிற மாதிரியும் வரும். அதேமாரி 4 பீஸும் வரும், 6 பீஸும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவினுடைய அந்த லென்த்தை பொறுத்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பெரிய பீஸ் வந்து அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்பில் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் கலரும் ப்ளவுஸ் கலரும் நம்ம வந்து மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து தையல் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ளவுஸ் கலரே வச்சு கூட நம்ம வந்து தையல் வந்து போட்டு டிசைன் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறது பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்றத பொறுத்து. நம்ம இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வர மாதிரி வைக்கலாம், இல்லை 6 பீஸ் வர மாதிரி வைக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுளாக வர மாதிரி நம்ம வந்து எத்தனை பீஸ் வேணாலும் நெருக்கமாக வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ் பக்கம் அந்த கேப் வந்து கம்மியாக வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் வர மாதிரி நான் வந்து வச்சு தையல் வந்து போடுறேன். இது நம்ம கலர் கலராக மாற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு நூல் நம்ம வந்து மாற்றி போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் வந்து நமக்கு வந்து தெரியும். இல்லைனா அந்த தையல் தெரியாத மாதிரி மேலே லேஸோ அல்லது மணியோ வச்சு நம்ம வந்து தையல் போடணும். இப்போ மேல் பக்கம் அந்த கை ஷேப்புக்கு அப்படியே உள் பக்கம் திருப்பி நம்ம வந்து தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து நாட்டுக்கு வந்து நம்ம தொங்க விடுவோம் இல்லையா, தொங்கல் அந்த மாதிரி வந்து தொங்க விட்டு மணி வச்சு கட்டி நம்ம வந்து தைக்கும்போது சிம்பிளாக வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும்.
மணி வச்சு கட்டின பிறகு அந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மாடல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்குது. இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.